இளங்கோவனுடனான கோஷ்டி மோதல் முடிவுக்கு வந்தது தொடர்பாக தமிழக மகளிர் காங்கிரஸ் தலைவர் விஜயதரணியுடன் அலுவலகத்தில் மிக மோசமாக நம்முடைய மகளிர் காங்கிரஸ் தரப்பில் உள்ள பெண்கள் மீதும் என் மீதும் ஒரு கடுமையான அவதூறாக சம்பவங்களும் தாக்குதலும் ஏற்பட்ட அந்த சூழ்நிலை அன்னை சோனியா காந்தி அவர்களின் பார்வைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. திரு ராகுல் காந்தி அவர்களும் அதை குறித்து பரிசீலனை செய்திருக்கிறார். அதன் பின்னர் நேற்றைய தினம் அன்னை சோனியா காந்தி அவர்களை நான் சந்தித்த பொழுது அவர் அதன் 29ஆம் தேதியும் தொலைக்காட்சிகளில் என்னை குறித்து கூறும் பொழுது மிக அவதூறாக நாய் என்றெல்லாம் அவர் பேசிய அந்த வார்த்தைகள் மிகவும் வருத்தம் அளிக்கிறது. தொடர்ந்து ஏர்போர்ட் வாசலிலும் நடத்திய விதமும் இதெல்லாம் பல்வேறு வருத்தங்களை பெண்களாக இருந்தும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பில்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறாரோ என்ற அச்சத்தை ஏற்படுத்திய சூழ்நிலைகள் அன்னை சோனியா காந்தியின் கவனத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு, ஆனால் அன்னை சோனியா காந்தி அவர்கள் இந்த வழக்குகள் பாதிக்கப்பட்ட பெண்கள் வழக்குகள் தொடரப்பட்டது குறித்து அவர் கேட்டறிந்தார். அதே போல எதிர்த்தரப்பில் தொடரப்பட்ட பொய் வழக்கு SC/ST சட்டத்தை தவறாக பயன்படுத்தி தொடரப்பட்ட சர்டிஃபிகேட்டே இல்லாமல் சான்றிதழே இல்லாமல் தொடரப்பட்ட ஒரு பொய் வழக்கு, இதையெல்லாம் குறித்து இருப்பினும் கட்சி நலன் கருதி இந்த வழக்குகள் திரும்ப பெற வேண்டும் என்ற கருத்தை எங்கள் தலைவர் அன்னை சோனியா காந்தி அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அதன் காரணமாக கட்சி நலன் கருதியும் பெண்களுக்கென்று பாதுகாப்பாக அவர் கட்சியில் அவர் இருக்கிறார், அன்னை சோனியா காந்தி இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த வழக்குகளை திரும்ப பெற ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். நம்முடைய மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள் தொடர்ந்த அந்த வழக்கு திரும்ப பெற வேண்டும் என்று அவர்களிடம் நான் கோரிக்கை வைத்திருக்கிறேன். அவர்களுக்கு சமாதானமும் கூறியிருக்கிறேன். நிச்சயமாக காங்கிரஸ் கட்சியில் பெண்களுக்கு போராடக்கூடிய இடத்தில் நான் இருப்பேன் என்ற உறுதியை அவர்களுக்கு நான் அளித்திருக்கிறேன். எனக்கு அன்றைய தினம் நடந்த சம்பவம், 29ஆம் தேதி நடந்த சம்பவம், அதை தொடர்ந்து நடந்த பல்வேறு விஷயங்கள் எல்லாவற்றிலும் பல்வேறு அவதூறுகள் இருப்பினும் அதற்கு எனக்கு சபாநாயகரிடம் உரிமை மீறல் வழக்கோ அல்லது பெண்கள் ஆணையத்தில் வழக்கோ அல்லது SC/ST சட்டத்தை தவறாக தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அரணாக இருக்கக்கூடிய சட்டத்தை தவறாக பயன்படுத்தியமைக்கான வழக்கோ அல்லது கிரிமினல் சிவில் சட்டங்களில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளோ எனக்கு இருந்தும் கூட நான் எந்த வழக்கும் தொடராமல் எங்களுடைய கட்சி தலைமை கூறியதை ஏற்று இந்த வழக்குகளை திரும்ப பெற வேண்டும் என்ற அவருடைய அறிவுறுத்தலின்படி தற்பொழுது எங்கள் தரப்பில் அந்த வழக்கு திரும்ப பெற வேண்டும் என்று நான் மகளிரிடம் கேட்டிருக்கிறேன். அதே போல திரு இளங்கோன் அவர்கள் தரப்பில் தொடரப்பட்ட அந்த தாழ்த்தப்பட்ட சமூக சட்டத்தின் கீழ் உள்ள அந்த வழக்கு ஒரு பொய் வழக்காக தொடரப்பட்ட அந்த வழக்கும் திரும்ப பெற வேண்டும் என்று கட்சியின் தலைமை ஆணித்தரமாக கூறியிருக்கிறது. அதை அவர் பின்பற்றுவார் என்று நான் கருதுகிறேன். அந்த விதத்தில் நானும் திரு இளங்கோவன் சார் அவர்களும் நிச்சயமாக வரும் காலங்களில் காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்துகிற பணிகளில் ஈடுபடுவோம் என்று நான் நம்புகிறேன்.